அடுத்த 10 வருஷமும் இதே ஆட்சிதான் அடித்து கூறிய பிரபல ஜோதிடர் அதிர்ச்சியில் அரசியல் களம். அதாவது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 20 நாட்கள் கூட இல்லை. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான லோக்போல், போல் டிராக்டர், ஏபிபி நியூஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் ஆகிய 3 சர்வே முடிவுகள் அரசியல் களத்தில் ஒரு பகிரை கிளப்பியிருக்கின்றன. தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தவிக, நாம் தமிழர், சசிகலா, ராமதாஸ் என 5 முனை போட்டி நிலவுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என ஏபிபி சர்வே கணித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையிலான இடங்களே கிடைக்கும் என்ற கணிப்புகளும் வெளியாகியுள்ளன. இதில் ஹைலைட் என்னவென்றால், விஜயின் தமிழக வெற்றி கழகம் வாங்கும் வாக்குகள் சதவீதம் ஒரு புறம் ஆச்சரியப்படுத்தினாலும் மறுபுறம் அந்த கட்சிக்கு ஒரு கசப்பான உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. அதாவது தமிழக மக்களின் சாய்ஸை இந்த சர்வே ஆராய்ந்ததில் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீதான நம்பிக்கை இன்னும் குறையவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. 42% மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முதல்வர் ரேஸில் அவரே முதலிடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட்டணி பலத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான படை 40 முதல் 42% வாக்குகளை வாரி சுருட்டும் என்று தெரிகிறது. இது வெறும் வாக்கு சதவீதம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 172 முதல் 179 தொகுதிகள் வரை அந்த பக்கம் சாய்வது கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் அறிவாலயம் மீண்டும் ஒரு முறை அரியணையில் அமர்வது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சினிமா திரையில் வசூர் சக்கரவர்த்தியாக வலம் வரும் விஜய்க்கு அரசியல் தளம் சற்று சவாலானதாகவே மாறியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 18 முதல் 20% வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தாலும் அவை வெற்றியாக மாறுமா என்பது சந்தேகமே. வெறும் 4 முதல் 6 தொகுதிகளில் மட்டுமே தவிக முந்த வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் தெரிகின்றன. அதுவே சந்தேகம்தான் என்று கூறுகின்றனர். முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸில் விஜய் 24% ஆதரவை பெற்றிருந்தாலும் கூட பலமான வாக்கு வங்கியாக அது மாறாதது கட்சி தொண்டர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆரம்பத்தில் கிளப்பிய ஹைப் இப்பொழுது வாக்குகளாக மாறாமல் போனது ஏன் என்ற விவாதம் தற்போது ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி சைலண்டாக தனது பலத்தை நிரூபித்து வருகிறது. 32 முதல் 35% வாக்குகளுடன் கிட்டத்தட்ட ஏதோ 10, 20, 30 இடங்களை மட்டுமே எடப்பாடி அதாவது அதிமுக கைப்பற்ற போகிறது என்று சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு 30% மக்கள் முதலமைச்சராவதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மற்றொரு முக்கிய சக்தியான சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சும் போலிருக்கிறது. 4 முதல் 6% வாக்குகளை பெற்றாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். விஜயின் அரசியல் என்ட்ரி அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் ஸ்டாலின் என்னும் இமேஜை வீழ்த்த இது போதுமானதாக இல்லை என்பதே தற்போதைய நிலவரம். கோட்டையை நோக்கி செல்லும் ஓட்டத்தில் திமுக முன்னிலையில் இருப்பது ஆணித்தரமாக தெரிகிறது. லோக்போல், போல் டிராக்டர் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் சர்வே முடிவுகளின்படி ஆளும் கட்சியான திமுக அசுர பலத்துடன் வலம் வருகிறது. லோக்போல் 181 முதல் 189 இடங்களையும், அக்னி நியூஸ் 180 இடங்களையும் வாரி வழங்கியுள்ளன. குறிப்பாக கொங்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் என அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்களிலும் உதயசூரியன் உக்கிரமாக தெரிவது எடப்பாடி தரப்பை அப்செட் ஆக்கி உள்ளது. விஜயின் தவிக வாக்குகள் பிளஸ் தொகுதிகள் மைனஸ். விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில்
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் இந்த முறை சர்வேக்களும் சுட்டிக்காட்டும் ஒரு அபாயமணி வாக்கு சிதறல். லோக் போல் 23.9% மற்றும் போல் டிராக்டர் 19.2% என தாவேகாவிற்கு கணிசமான வாக்குகளை ஒதுக்கியுள்ளன. நிதர்சனம் 20% வாக்குகளை பெற்றாலும் அவை சீட்டுகளாக மாறாமல் 10க்கும் குறைவான தொகுதிகளையே முடித்துவிடும் என்கின்றனர் புள்ளி விவரங்கள். அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி 20% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெற்றாலும் தொகுதி வாரியாக பரவலாக சிதறும் போது வெற்றி என்பது எட்டாக்கணியாகிவிடும். ஒரு தொகுதியில் வெற்றி பெற அல்லது டெபாசிட்டை தக்க வைக்க தேவையான குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தாவேகா இன்னும் உருவாக்கவில்லை. பல தொகுதிகளில் அதிமுக மற்றும் திமுகவின் ஓட்டு வங்கியை பிரிக்கும் ஓட்டு வெட்டி வேலையை மட்டுமே தாவேகா செய்யும் சூழல் தெரிகிறது. இதனால் பல இடங்களில் விஜயின் வேட்பாளர்கள் டெபாசிட் இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் விவரமறிந்த உடன்பிறப்புகளும் ரத்தத்தின் ரத்தங்களும். அக்னி நியூஸ் கணிப்பின்படி தாவேகா 9.7% வாக்குகளை மட்டுமே பெறும் என்று சொல்லப்படுகிறது. விஜயின் தரப்பிற்கு இன்னும் ஒரு பெரிய சவால் காத்திருப்பதை உணர்த்துகிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி 5.1% வாக்குகளுடன் தன் பாதையில் உறுதியாக இருக்க, விஜய் மற்றும் எடப்பாடி இடையே யார் எதிர்கட்சி என்ற கடும் போற்றி நிலவும் போலிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டியது, விஜய் மொத்தமாகவே இவ்வளவுதான் வாக்குகளை வாங்கிறார் என்றால் தாவேகா டெபாசிட் இழக்கக்கூட வாய்ப்புகள் உள்ளன. 100 தொகுதிகளுக்கும் மேல் தாவேகா டெபாசிட் இழக்க வாய்ப்புள்ளன. இப்போதைய நிலவரப்படி முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், விஜயின் அரசியல் அறிமுகம் ஒரு டெபாசிட் காலியாகும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த செய்தி தற்போது விஜய் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, கருத்து கணிப்புகளுக்கு அடுத்தபடியாக பிரபல ஜோதிடர்கள் முக்கியமான தகவல்களை கூறி வருகின்றனர். அதாவது, ஒரு நேர்காணலில் பேசிய ஜோதிடர் செல்வியிடம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய நிகழ்வாக சட்டமன்ற தேர்தல் வருகிறது. இந்த முறை ஆட்சி மாற்றம் இருக்குமா? குறிப்பாக இந்த முறை விஜய் களத்தில் இருக்கிறார். அவரின் அரசியல் வருகை தேர்தல் முடிவில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், கண்டிப்பாக விஜயின் வருகை தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அடுத்து 10 வருடத்திற்கு உதயசூரியன் தான் ஆட்சியில் இருக்க போகிறது. இதே கட்சிதான் 10 வருடம் என்று தற்போது அவரும் கூறியதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது, அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் திமுக தான் ஆட்சி கட்டிலில் அமரும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். ஜோதிடம் என்பது பலருக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒன்று என்றே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஏற்கனவே நடக்கக்கூடிய, அடுத்து வருவதை தீர்மானிக்கக்கூடிய ஜோதிடர்கள் இப்படி அரசியல் நிகழ்வுகள் பற்றி கூறுவது நடந்திருக்கிறது. தற்போது செல்வி கூறிய இந்த கருத்து கணிப்பு அதிமுக மற்றும் தாவேகாவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் விஜய் வாகனம் வெளியே வந்தாலே துர்மரணங்கள் தொடரும், அதை தடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஜயின் ஜாதகம் பவர்ஃபுல்லாக உள்ளது. என்ன பண்ண வேண்டும் என்பது அவருக்கும் சரி, அவருடன் இருப்பவர்களுக்கும் தெரியாது. தேர்தல் பரப்புரை செல்ல வேண்டும். எல்லா ஊர்களுக்கும் சென்று திறந்த வெளியில் ஒரு மீட்டிங் பேசுவதுதான் விஜய்க்கு பாதுகாப்பு. ரோடு ஷோ போகும்போது சின்ன பசங்க கூட விடமாட்டாங்க. என்னதான் விஜயுடன் மிகப்பெரிய குழு இருந்தாலும் உச்சநீதிமன்றம் வரை சென்று உத்தரவு வாங்கிவிட்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு துர்மரணங்கள் ஏற்படும். ஏப்ரல் 23ஆம் தேதி வரை கலவரமாகத்தான் இருக்கும். 20ஆம் தேதி விஜயின் வாகனம் வெளியே செல்லும் வரை மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும். இந்த முறை நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் விஜய்க்கு அந்த அளவு கை கொடுக்காது என்று பிரபல ஜோதிடர் கூறியது தற்போது அரசியல் களத்தில் மட்டுமின்றி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.